வணக்கம். வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம மிக்சர் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். மிக்சரை நம்ம 3 ஸ்டெப் ப்ராசஸாக ரெடி பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓமப்பொடி செய்யணும். நெக்ஸ்ட்டு பூந்தி, அதுக்கப்புறம் மிக்சரில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஓமப்பொடி தாங்க செய்ய போகிறோம். ஓமப்பொடி செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஓமம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்லீஸ்ட் 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்குங்க. ஒரு பவுலில் 3 கப் கடலை மாவு சேர்க்குறேங்க. அது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஊற வச்ச ஓம வாட்டரை இப்போ ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஓமப்படிக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு கையிலையும் உலக்குலையும் ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையிலையும் உலக்குலையும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஓமப்படிக்கான பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை உலக்கில் போட்டு மாவை ஃபில் பண்ணிக்கணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. நம்ம ஓமப்பொடியை இதில் புழிஞ்சிடலாம். ஓமப்பொடி சீக்கிரமாகவே குக் ஆயிருங்க. அதனால் நம்ம புழிஞ்சதுமே 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு உடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் 2 தடவையும் திருப்பி போட்டு ஓமப்பொடியை வெளியே எடுத்துடலாங்க. ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்துலேயுமே ஓமப்பொடியாக புழிஞ்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி பேட்டர் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப வாட்டரான கன்சிஸ்டன்சி மாதிரியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஓட்டை வழியாக ஊற்றுறப்போ பூந்தி ரொம்பவும் திக்காக இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூந்திக்கான மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற பிளேட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை ஊற்ற போகிறோங்க. நல்லா இப்படி சுற்றி சுற்றி ஊற்றிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பூந்தி மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தாங்க இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸாக அழகாக விழும். அது ஃப்ரை ஆகிறப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்குங்க. அந்த சவுண்டு, அந்த பபிள்ஸ்லாம் நிற்கிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ சவுண்டெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சுங்க. நல்லா பார்க்கவே கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பூந்தியை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ நம்ம பூந்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சரில் போடுற மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் 1 பை 1 டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. பொரிக்கடலையை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொரிக்கடலையை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு இதில் வேர்க்கடலை, அவல், கறி லீவ்ஸ், பூண்டு, கேஷ்யூ, இது எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமப்பொடி, பூந்தி, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பைசஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாங்க. இந்த மாதிரி நல்லா அப்படி டாஸ் பண்ணி ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எல்லா இதோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரும். நம்ம செஞ்ச ஓமப்பொடி, பூந்தி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்.
எதுவுமே ரொம்பவே பிளண்ட்டாக இருக்காதுங்க டேஸ்ட்டு. இப்போ நம்ம கரகர மொறு மொறு மிக்சர் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கரகர மொறு மொறு மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.